இன்றைக்கெல்லாம் நீங்களே பார்க்கிறீர்கள், டிவியிலே ஒரு மணி நேர விவாத நிகழ்ச்சிக்குள்ளே எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், குடுமிப்பிடிகள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு பாக்குறீங்க. அதை விட முக்கியமாக இப்ப இந்த விவாதத்தை தாண்டி மக்கள் மன்றம், மக்கள் சபை, அந்த மன்றம்னு அப்படி அவங்க அரங்கங்கள்ல நடக்கக்கூடிய இடத்துல பேசுறவங்க சும்மா இருந்தாலும் கேட்கிறவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவன் எழுந்திருச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம் இப்பெல்லாம். அந்த மாதிரி ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட, காதால் கேட்பதற்கு கூட பொறுமை இல்லாத ஒரு தலைமுறை உருவாகியிருக்கின்ற நேரத்தில், ஏன்னா இன்னைக்கு தலைமுறை அப்படிதான் இருக்கு. எவனாவது 2 மணி நேரம் படத்தை முழுசா உட்காந்து பாக்குறானா, ஓடிடியில போட்டு ஓட விட்டுக்கிட்டே பாக்குறான். அதுக்கு ஓடிடின்னு வச்சாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கான், முழுசா பாக்குறதே கிடையாது. சின்ன பசங்க கையில எடுத்த அந்த போனை எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கான். அந்த விரல் இப்படி தள்ளுறதுக்கு பயன்படுங்கிறது இந்த ஜெனரேஷன்ல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி எண்ணி காட்டுறதுக்கு, ஆளை சுட்டி காட்டுறதுக்கு பல இதுக்கு நம்ம பயன்படுத்த. ஒரு பேனாவை பிடிக்கும் பொழுது கட்டை விரலுடன் சேர்ந்து இந்த விரல் பிடிக்கும் அப்படின்னா, ஆனா இந்த விரலோட வேலையே நிக்காண்டா அப்படின்னு வேக தேய்கிற அளவுக்கு தள்ளிட்டு இருக்கான் சரசரன். ஏன்னா அவனால பொறுக்க முடியல, இவ்வளவு ஒரு நிமிஷத்துக்கு மேல எல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கருத்தை, தனக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றை கவனிக்கவோ கேட்கவோ மறுக்கின்ற ஒரு சமூகத்தில், அதற்கேற்ற ஒரு தொழில்நுட்ப வசதிகள் வந்துகிட்ட இந்த சமூகத்தில் காலம் காலமாக நமக்கு எது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ, நூற்றாண்டு காலமாக நம் தலையின் மீது எது திணிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி கேள்வி எழுப்பிய ஒரு சொற்போர் நிகழ்வுதான் அந்த தீ பரவட்டும் என்பது. மூத்த தலைமுறை எல்லாம் சினிமா தியேட்டருக்கு போனாதான் அந்த படம் எப்ப வருதோ அப்பதான் நீங்க பார்க்க முடியும். இப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி என் குடும்பத்துல என் பொண்ணோ என் பேரனோ அந்த மாதிரி வயசுல இருக்கவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்க தெரியாதா அவனுக்கு, முடியாதவனால அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையா FDFS பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அது FDFS. அதை பார்த்தாதான். ஏன் அடுத்த ஷோலாம் பார்க்க கூடாது? அதுக்குள்ள போட்டுருவோம்ப்பா, சோசியல் மீடியால எல்லாத்தையும் டீகோட் பண்ணி போட்டுருவோம். முதல் சீன் என்ன, 2வது சீன் என்ன, அப்புறம் பார்த்த பிறகு நான் போய் அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா என் மூளைக்குள்ள இதுதான் இருக்கும், நான் அந்த படத்தை ரசிக்க முடியாது. ஓஹோ, அதனால இந்த அவசரமும் இந்த வேகமும் இதற்கு ஏற்ற காட்சி அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படுவதுதான். ஒரு இளைஞர், நீங்க சொல்ற மாதிரி 2K கிட், ஜென்சி, இந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். இந்த மாதிரி இந்த படம் பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகாம, அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்காம, எனக்கு உண்மையிலே அப்பெல்லாம் தெரியாது அது இந்திய எதிர்ப்பு போராட்ட படமா என்னன்னா எனக்கு தெரியாது. அப்ப இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற படம் அப்படிங்கிற பொழுது அதுக்கு எங்க அந்த காட்சி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எந்த காட்சின்னு, அன்னைக்கு நடந்த போராட்டத்தின் காட்சிகள் அப்படின்னு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிறக்கும் பொழுது எல்லாரும் செல்போனோட தான் பிறந்தாங்க, அந்த செல்போன்ல கேமராவும் இருந்துச்சு, நாம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வாழ்க்கையை முழுக்க பதிவு பண்ணியிருக்கோம், போனோம்னா அந்த பழைய இதுல இருக்கும், எடுத்து ஃபோல்டர்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம் உலகத்துல உள்ள நடக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு தலைமுறை நினைக்குது. போனே கிடையாது எங்களுக்கெல்லாம். போனை பாக்குறதுக்கு முத நான் ஒரு போன் 452, அதோட நம்பர் எங்க ஊர்ல இருந்துச்சு, இந்த நம்பர் 452 2வது வீட்டுல இருந்துச்சு. அங்க போனா எனக்கு எடுத்து டயல் பண்ணி, நான் கூட டயல் பண்ணல, எடுத்து காதுல வச்சுதான் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் டயல் பண்ணி அவங்களே கொடுக்குறாங்க, பேசு அப்படிங்கிறாங்க. எனக்கு பேச தெரியல, உணர்ச்சியா இருக்கு. இன்னொரு இடத்துல ஒரு குரல் கேட்குது, இது என்னடா அது, பேயா பிசாசாம்பாங்கல்ல சின்ன வயசுல, அந்த மாதிரியான இன்னைக்கெல்லாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க போன் இல்லாம குழந்தைய சாப்பாடு ஊட்டம், நிலாவை காட்டி அண்ணாந்து பார்த்து சோறு ஊட்டிய காலம் போய் குனிய வச்சு சோறு ஊட்டிட்டு இருக்கோம் பாரு இவர். ஏன்னா இறங்கணும், சோறு எப்படியாவது இறங்கணும் நமக்கு. நிலாவை ஐபோன்லயும் ஆண்ட்ராய்ட்லயும் காட்டிட்டு இருக்கோம். எனவே அப்படிப்பட்ட காட்சிமய உலகமா இருக்கு. இதை நம்ம மறுக்க முடியாது. இது தவறா சரியானலாம் நான் பேச போகல, இன்றைக்கு இருக்கிற நிலையை சொல்கிறேன். அப்ப அந்த இளைஞர் கேட்கிறார், இந்த காட்சிகள் எங்க கிடைக்கணும்? காட்சிகள் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்தேன். பேராசிரியர் ராமசாமி அவர்கள், அவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். மாணவ பருவத்தில் மதுரையிலே கல்லூரியிலே படிக்கும் பொழுது நேரடியாக இந்த 1964-65 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் நேரடியாக பங்கேற்றவர். அவருடன் பங்கேற்ற பலர் இன்றைக்கும் இதற்கு முன்பும் அமைச்சர்களாக பல்வேறு பொறுப்புகளிலே இருந்த மூத்த தலைவர்கள். அன்றைக்கு தெரியாது யாருக்கும், எல்லாரும் மாணவர்கள் தான் களத்தில் இறங்கினாங்க. இவர் கல்வித்துறைக்கு போயிட்டாரு, அவங்க அரசியல் துறைக்கு வந்தாங்க, அவங்க அமைச்சர்கள் ஆனாங்க, இவர் துணைவேந்தர் ஆயிட்டாரு. அந்தந்த துறையிலும் உயர்ந்தவர்களாக வந்தார்கள். இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று தமிழை காக்க வேண்டும் என்று போராடி
இருமொழி கொள்கை அண்ணா நிலைநாட்டிய காரணத்தினால் அந்த மாணவர்களே இந்த தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக ஒரு தலைமுறை விளங்கியது என்கின்ற வரலாற்றை சொல்வதற்கு நமக்கு காட்சிகள் கிடையாது, ஒரிஜினல் காட்சி கிடையாது. அப்ப எங்க எடுத்திருக்க முடியும்? அப்ப அவர் எழுதிய புத்தகத்தை இந்தி திருப்பி எதிர்ப்பு வரலாறு என்று அவர் எழுதிய அந்த புத்தகம் முதலில் ஆங்கிலத்தில் எழுதி பின்னர் 2016ஆம் ஆண்டிலே அது தமிழிலே அவர் மொழிபெயர்த்து தருகிறார். அந்த 2 பாகங்களாக வெளியாகிருக்கக்கூடிய புத்தகம் நக்கீரன் வெளியிட்ட புத்தகம் அது. அந்த புத்தகத்தை அவருக்கு காட்டி இதில் இருக்கிறத பாரு, அதுல சில படங்கள் இருக்கு. அந்த படங்கள் கூட இப்ப இருக்கிற மாதிரி அவர் அந்த 2016 வெளியிடும் பொழுது அதை தெளிவாலாம் டிஜிட்டலைஸ்லாம் பண்ணல. அப்படியே எந்த பேப்பர்ல வந்ததோ அந்த பேப்பர் கட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே தினத்தந்தியில வந்திருந்ததுன்னா, ஹிந்துல வந்திருந்ததுன்னா, எக்ஸ்பிரஸ்ல வந்ததுன்னா, அன்னைக்கு இந்த பத்திரிகைகள் தினமணியில வந்திருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க. அதனால அதுல கிளாரிட்டியும் கிடையாது. அந்த புத்தகத்தை அப்ப என்ன அதை எடுத்து காட்டுறேன், இதுல இருந்து தான் தம்பி இருக்கு, இதை பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கட்டுரை ஒரு பகுதியை முடிச்சுட்டாரு, ஒரு சாப்டர் முடிச்சிட்டாருன்னா அதில் 1, 2, 3 அங்கங்க ஆவணங்களை குறிப்பிட்டிருப்பார். அது எல்லாத்தையும் பின்னாடி குறிப்பிட்டிருக்கார். எதுல இருந்து எடுத்தேன், எத்தனாம் பக்கத்துல இருந்து எடுத்தேன், இதுதான் சொன்னேன். அன்னைக்கு இதுதான் எங்களுக்கு ஆவணங்கள். ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுதியிருப்பவர் அந்த போராட்டத்தின் நேரடி சாட்சி. எனவே அவருக்கு எங்கெங்கே இந்த போராட்டத்தின் தீக்கங்குகள் பரவின, எங்கெல்லாம் அது கொழுந்து விட்டு எரிந்தது, 2 தரப்பிலும் என்ன நடந்தது, மாணவர் தரப்பில் என்ன நடந்தது, அரசு தரப்பில் அன்றைக்கு இருந்த அரசு தரப்பில் என்ன நடந்தது, இறுதியாக ராணுவம் இறங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது, அதன் பிறகு அந்த போராட்டத்தின் முடிவு என்ன, தீர்வு என்ன என்பதை காட்டக்கூடிய அந்த புத்தகத்துல உங்களுக்கு ஆவணம்னா இதுதான் இருக்குன்னா அந்த இளைஞரால் அதான் நம்பவே முடியல. இப்படி ஒரு சமுதாயமாக எப்படி இருந்திருக்க முடியும், இப்படி இல்லாம வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு உடனே ஒரு விஷுவல் வேணும், தெரிக்கணும், எல்லாமே அவங்களுக்கு வெறித்தனமா இருக்கணும், வைப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டிய சூழல்கள் வரும் பொழுது அங்கே ஆவணங்களாக பயன்படுபவை புத்தகங்கள் தான். அந்த ராமசாமி அவர்கள், பேராசிரியர் ராமசாமி அவர்கள் இந்த பட தயாரிப்பிலும் ஒரு பங்கு வகித்து இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேரடி சாட்சியங்கள், இந்த நேரடி சாட்சியங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம் கண்முன் இருக்கும். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே சென்னை சட்டக்கல்லூரி அரங்கத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடன், நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களுடனும், அந்த நிகழ்விலே பங்கேற்று பேசிய ஈழத்தடிகள் அவர்களுடனும் நடத்திய அந்த வாத பிரதிவாதங்கள் தான் அந்த புத்தகம். எதை பற்றிய வாதங்கள், ஏன் தீ பரவட்டும் என்று அண்ணா சொல்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் இனத்தின் பண்பாட்டு கூறுகளை இழிவு செய்கின்ற கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தீயிட்டு கொளுத்துவோம் என்று ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். எப்படி இருக்கும் இப்ப கேட்கும் பொழுதே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குங்களே. கம்பன் மிஞ்சிய ஒரு கவி உண்டா? அழகில், சொல் ஆளுமை திறமையில், கதையை சொல்வதில், அதை கவனத்தை நிறுத்துவதில் கம்பனை தாண்டி ஒரு கவிஞனை நாம் சொல்லிவிட முடியுமா? முடியாது. அண்ணாவும் அதைத்தான் சொல்கிறார். அவர் கம்பனுடைய கவிதையை குறை சொல்லவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகள் ஆரியத்தின் வேலை எடுத்து வந்து தமிழர்களின் நெஞ்சில் பாய்ச்சுகிறீர்கள், அந்த கருத்துக்களை மூளைக்குள் திணிக்கிறீர்கள். அதையேதான் பெரிய புராணமும் செய்கிறது. 63 நாயன்மார்களுடைய கதைகளை நீங்கள் அதை சொல்லி வந்தால் அதில் சொல்லப்படுகின்ற கடவுளுடைய அந்த லீலைகள் என்பது நம்முடைய பண்பாட்டுக்கு மாறாக இருக்கிறது. தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது. அண்ணா கேட்கிறார், பெரியார் இப்படி சொல்லிவிட்டார் என்றே நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீர்கள். ஆனால் நாங்கள் கம்பனுடைய கவித்திரனையோ பெரிய புராணத்தில் உள்ள இலக்கியத்தையோ மறுக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் சங்கத்தமிழை குறை சொல்லி இருக்கிறோமா? சங்கத்தமிழ் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமா? திருக்குறள் வேண்டாம் என்று சொல்கிறோமா? இல்லை. சங்கத்தமிழ், திருக்குறளை எல்லாம் போற்றுகின்ற நாங்கள் ஏன் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் எரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பண்பாட்டு கூறுகள் அதில் இல்லை என்கிறார். அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். கலை என்பது ஒரு இனத்தின் மனப்பண்பு, ஒரு கலை வடிவம் என்பது அந்த இனத்தினுடைய மனப்பண்பை காட்டணும். அப்படி மனப்பண்பை காட்டக்கூடியதுன்னா நம் தமிழருடைய பண்பு என்ன? நம் தமிழருடைய பண்பு என்பது அகம் புறம் என்று 2ஆக வகுத்து அதன் அடிப்படையிலே மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழல், தனக்கான உணர்வு, காதல்,
குடும்பம் என்கின்ற அக உணர்வும் இந்த நாட்டுக்கான இந்த மொழிக்கான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வீரம், தீரம், போர்க்களம் என்கின்ற அந்த புற உணர்வுமாக வாழ்ந்த ஒரு தமிழினத்தை அதன் மீது அதற்கு நேர் எதிரான பண்பாட்டு கூறுகளை அடியார்களாக்கி அடிமைகளாக்கி கொண்டு செல்கின்ற ஒரு தன்மையை ஏற்றுகின்ற கருத்துகளாக, அதுவும் ராமாயணம் என்பது வடமொழியிலே ஏற்றப்பட்ட ஒரு நூலை தமிழுக்கு கொண்டு வந்து அதில் தமிழை அழகாக காட்டியிருந்தாலும் அதில் சொல்லுகின்ற கருத்துகள் உடன்பாடு இல்லை என்று பேரறிஞர் அண்ணா அந்த வாதத்தை வைக்கிறார். அவரைத்தான் முதலில் பேச அழைக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா பேசிய பிறகு ராபி சேதுபிள்ளை, அவர் கம்பனிலே தோய்ந்தவர், அவர் கம்பனை எடுத்து சொல்கிறார். கம்பனுடைய கவிதையின் சிறப்பு என்ன, கம்பன் ஏன் இப்படி சொல்கிறார், வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதெல்லாம் நிறைய இருக்கும். தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ற சில கூறுகளை கம்பன் கையாண்டு இருப்பார் அந்த இடங்களில் எல்லாம். குறிப்பாக அந்த வாலி வகைப்படலம் இருக்குது, அதுல வால்மீகி சொல்லி இருக்கிற நிலை வேறு, கம்பன் அதை சுட்டி காட்டுகின்ற நிலை வேறு. அதுபோல பல கருத்துக்கள் அதில் இருக்கு. அவர் அதுக்கு வைக்கிறார். திரும்ப அண்ணா பேசுறார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் வைக்கிறார். இப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை முன்னெடுத்ததன் விளைவுதான் இன்றைக்கு கம்பராமாயணத்தை நாம் எந்த கோணத்தில் பேசுகிறோம், கம்பன் விழாக்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்தது. அப்ப ஒரு இலக்கியத்தை, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை அதனை மறுவாசிப்புக்கு உட்படுத்தி அதிலிருந்து கேள்விகளை எழுப்பும் பொழுது தமிழ் பண்பாடு செல்ல வேண்டிய தூரம் எது என்பதை காட்டும். அப்படித்தான் 60 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற ஒரு மொழி இன போராட்டம் அன்றைக்கு தீ பரவட்டும் என்று மாணவர்கள் கிளர்ந்தெழுந்த நிலையிலே இன்றும் அந்த வரலாற்றை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அது கலை வடிவில் தான் சொல்ல வேண்டும். கலை என்று அண்ணா அன்றைக்கு சொன்னது கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும், இரண்டுமே எழுதப்பட்ட இலக்கிய கலைகள். எனவே அப்படிப்பட்ட புத்தகங்கள் நாம் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகின்றன. அதிலிருந்து திரைப்படங்களாக காட்சிகள் உருவாகலாம், அதிலிருந்து தொலைக்காட்சிகளிலே நமக்கான ஒரு தொடர் நிகழ்ச்சிகளாக வரலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிநவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களிலே அந்த கருத்துகள் வரக்கூடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு இன்றைக்கும் நமக்கு ஆவணமாக இருப்பவை புத்தகங்கள் தான். இன்றைய தலைமுறைக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, படிக்கின்ற பழக்கம் குறைந்திருக்கிறதா என்றால் படிக்கின்ற பழக்கம் குறையவில்லை. முந்தைய தலைமுறையை விட அவர்கள் அதிகமாக படிக்கிறார்கள். ஆனால் எதை படிக்கிறார்கள், எதற்காக படிக்கிறார்கள் என்றால், தங்களுடைய திறனை வளர்த்துக் கொண்டு எதிர்காலத்தை வளமாக அமைத்துக் கொள்வதற்கும் உறுதியாக கட்டமைத்துக் கொள்வதற்கும் சிறந்த கல்வியை தேடி படிக்கிறார்கள். அவருடைய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய இந்த படிப்பை படித்தால் நமக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதனுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும் என்று மிக தெளிவாக அது சில பெற்றோர்களாலும் நிகழ்த்தப்படுகிறது, மாணவர்களை தேர்ந்தெடுத்தும் படிக்கிறார்கள். அதை கடந்து அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஏதோ சிறு சிறு குறிப்புகளாக படிக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக புத்தகங்களை படிப்பது என்பது எல்லா காலத்திலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். எல்லாருமே படிச்சிட மாட்டாங்க. இங்க புத்தக காட்சிக்கு எல்லாருமே புத்தகம் வாங்கி, சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஆளுக்கு 2 புத்தகம் வாங்கிட்டு தான் போவோம் அப்படின்லாம் கிடையாது. பெரும்பாலும் இங்க வரவங்களே வெளியூர்காரங்க, வெளி மாவட்டத்துக்காரங்க தான் அதிகமா வராங்க. இல்லைன்னா வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னையில் தங்கியிருப்பவர்கள் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப காலமா சென்னையில இருக்கோம்ல. இப்ப நான் என்ன மாதிரி கௌரா ராஜசேகர் மாதிரி, நம்முடைய அண்ணன் ஜெயரஞ்சன் மாதிரி சென்னை வாசிகளாகவே ஆகிட்டோம்ல. எங்களை மாதிரி இருக்கிறவங்க வராங்க. சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவர்களும் வருகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சென்னையும் வராது. கல்வி நிலையங்களில் கலைஞர் என்கின்ற ஒரு தொகுப்பு, கலைஞரோட கவிதை மழை, கலைஞரோட சிறுகதை தொகுப்பு, அதெல்லாம் அடுத்தது. ஏன்னா அதெல்லாம் கலைஞரே கையில வச்சிருந்தாரு, அதை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. கலைஞரின் கடிதங்கள் உட்பட அது மிகப்பெரிய ஆவணம். கலைஞரின் கடிதங்கள் என்பது அது எல்லோரும் எதிர்பார்த்த ஆவணம். அதுக்கு அவர் செய்திருக்கிற முதலீடும், அதை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சியும் கலைஞரை போன்ற முயற்சியாக, உழைப்பாகவே இருக்கிறது. இந்த முயற்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஆனா கல்வி நிலையங்களில் கலைஞர் என்பது
ஒரு பள்ளி இறுதி வகுப்பு படித்த ஒரு மாணவர் தமிழ்நாட்டின் அரசியலை நிர்ணயிக்கக்கூடியவராகவும் தமிழ்நாட்டின் உயர்கல்வியிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவராகவும் மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடியவராகவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தவர் எப்படி கல்வி நிலையங்களிலே உரையாற்றியிருக்கிறார் என்பதற்கு அது கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலைஞர் உரையாற்றிய அந்த தொகுப்பை தேடி எடுக்க அது ஒவ்வொரு கல்லூரியிலையும் படிச்சது. கலைஞர்கிட்ட இல்ல. அன்றைக்கு மாணவர்களாக இருந்தவர்கள் கலைஞரை கல்லூரிக்கு அழைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து அதை தொகுத்து கொடுத்து அதையெல்லாம் ஒரு தொகுப்பாக வெளியிட்டாரே, அது ஒரு ஆவணம். அன்றைக்கு எப்படி கல்லூரிகள் இருந்தன, அந்த மாணவர்களிடம் அரசியல் தலைவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள், அவர்களை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி நாட்டு நடப்பை உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆவணமாக இருக்கிறது. எனவே இந்த வகையிலே இந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும். 40 புத்தகங்களை எழுதிய அந்த படைப்பாளிகளுக்கு என் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய புதிய படைப்பாளிகளை உருவாக்குவதில் கௌரா எப்பொழுதும் முன்னோடியாக இருக்கின்ற நிறுவனம். நிச்சயமாக இந்த புத்தகங்கள் எல்லோருக்கும் போய் சேரும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி முடிக்கிறேன். எந்த புத்தக காட்சியாக இருந்தாலும், எந்த மாநாடுகளாக இருந்தாலும் அங்கே நிச்சயமாக கௌராவனுடைய ஸ்டால் இருக்கும், அரங்கு இருக்கும். ஒரு டேபிள் போட்டாவது விற்பார். அவர் இந்த கலைஞரின் கவிதை மழையையும் வெளியிட்ட அந்த நேரம், சிறுகதை பூங்கா கூட அப்ப வெளியில்லை, கலைஞரின் கவிதை மழையை வெளியிட்டிருந்த நேரம் சேலத்தில் தொடங்கி பல ஊர்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநாடுகள் நடைபெறுகின்ற 2004ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு, அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக. அப்போது ஒரு மாநாட்டிற்கு சென்றிருக்கிறேன். மதிய உணவு நேரத்தில் இவருக்கு போன் பண்றேன். அப்பெல்லாம் செல்போன் வந்து இவ்வளவு கனெக்ட் கிடைக்காது. இந்த மதிய உணவு நேரத்தில் மாநாட்டு பந்தல்ல இருந்து எல்லாரும் போயிட்டாதான் நமக்கு வந்து கனெக்ட் கிடைக்கும். அவருக்கு போன் பண்ணி கேட்கிறேன், நான் இங்கதான் இருக்கேங்கிறாரு. இத்தனாவது இது இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு அடையாளம் சொல்றாரு, அங்க போறேன், இங்க இருக்காரு. அப்போ ஒருவர் வந்து இந்த கனமான அந்த கவிதை மழை புத்தகத்தை எடுக்கிறார். அவர் ரொம்ப எளிமையாக ஒரு அழுக்கு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய, தோளில் ஒரு துண்டு, சட்டை கூட இல்லை. அவர் அந்த புத்தகத்தை எடுக்கிறாரு. அப்ப என்ன விலை அந்த போட்டப்ப? 400 ரூபாய். எப்ப? 2004 400 ரூபாய்க்கு கலைஞரின் கவிதை. அது ஒர்த்து, அது வேற. அது கலைஞரின் கவிதைக்கு எவ்வளவு வேணாலும் விலை கொடுக்கலாம்னு. ஆனா வாங்க வந்தவர் யாரு? ஒரு எளிய தொழிலாளி, உடல் உழைப்பு தொழிலாளி. அவர் வாங்குறாரு. நான் கேட்கிறேன், அவர் தான் இருக்காரு, கௌரவம் தான் இங்க இருந்தார், ராஜசேகரன் இருந்தார். அப்ப கேட்கிறேன் அவர்கிட்ட, அந்த எளிய மனிதர் கட்சிக்காரர் தான். அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா இதெல்லாம் நீங்க படிப்பீங்களா அப்படின்னு. எனக்கு படிக்க தெரியாது தம்பி, படிக்க வச்சுட்டேன், அது படிச்சு எனக்கு சொல்லும் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார். எனவே ஒரு தலைமுறையை படிக்க வைத்தால் அந்த குடும்பம் எப்படி வாழும், அதுவும் பெண் கல்வியை கொடுத்தால் எவ்வளவு முக்கியத்துவமானது. திராவிட இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தந்தை பெரியார் அதை வலியுறுத்தினார். புரட்சி கவிஞர் அதற்காகவே இருண்ட வீடு என்கின்ற ஒரு நூலை எழுதினார். தமிழச்சியின் கத்தி என்ற நூலை எழுதினார். கல்வி என்பது எவ்வளவு முக்கியம், சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியம், அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவருடைய புத்தகத்தை வெளியிட்டு அதை வாங்கிய ஒரு வாசகரால் உணர வைத்த கௌரா பதிப்பகம் மென்மேலும் வளரட்டும், அதன் பொன்விழா ஆண்டு உட்பட அனைத்து விழாக்களும் தொடரட்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.